என்னுடைய கவனமான நேயர்களே, உங்க எல்லாருக்கும் நான் வணங்குறேன். சிவனுடைய சூத்திரங்களை பத்தி தமிழ்ல மொழிபெயர்ச்சி பண்ணப்பட்ட ஓஷோட சொற்பொழிவுகள். இது 5வது பகுதியோட தொடர்ச்சி. 5வது பகுதியோட தொடர்ச்சியை நம்ம இந்த 6வது பகுதியில கேட்க ஆரம்பிக்கலாம். உன்னுடைய உண்மையான இயல்பு நீ எழுப்பியாகணும். தன்னை முழுக வைக்கிறதுல இருந்து காப்பாத்திக்கணும். அதனாலதான் எல்லா தர்மமும் மதுபானத்துக்கு எதிர்ப்பா இருக்கு. மதுபானத்தை சாப்பிட்றதுனால தப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் எல்லா மதமும் இந்த பழக்கத்தை எதிர்க்குது. அதுக்கு ஒரே காரணம், இந்த பழக்கம் உன்னை முழுக வைக்கிறதுக்கான ஒரு வழி. எல்லா தர்மமும் உன்னை விழிப்போடு இருக்க வைக்கிறதுல தான் நம்புது. இந்த மதுபானத்தை குடிக்கிறவெல்லாம் முழுகிக்கிட்டு தான் இருக்கிறான். எந்தெந்த விஷயம்லாம் உன்னை முழுக வச்சுக்கிட்டே இருக்குதோ அந்த விஷயங்கள தான் நீ பழக்கமாவே வச்சிருக்க. சாதாரணமாவே உன்னுடைய விழிப்புணர்வு கம்மியா இருக்கு. மிஞ்சி இருக்கிற சிறிதளவு விழிப்புணர்வைய கூட நீ தொலைக்க தயாரா இருக்க. எல்லாத்தை விட வேடிக்கையான விஷயமே, எப்பெல்லாம் உன்னுடைய விழிப்பு நிலையை நீ தொலைச்சிடுறியோ அப்பதான் நீ ஒரு நிம்மதின்னு உணர்ற. உன்ன மாதிரி ஒரு முட்டாள கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா எப்பெல்லாம் உன்னுடைய முழிப்பு நிலையை நீ தொலைக்கிறியோ அப்பெல்லாம் நீ அது ஒரு இன்பமா உணர்ற. அது ஏன்னு தெரியுமா? மிஞ்சி இருக்கிற அந்த சிறிதளவு விழிப்புணர்வுல கூட உன்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை பார்க்க வைக்குது. உன்னுடைய கவனம் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி அதிகரிக்குது. அதுக்கப்புறம் கவலைகளாலவே நிரப்ப வைக்குது. உன்னுடைய விழிப்புணர்வு நீ முழிப்போட இல்லைன்றத ஞாபகப்படுத்தும். உனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சிறிதளவு ஒளி உனக்குள்ள இருக்கிற ஆழமான இருட்டையும் அது ஒளிமயமாக்குது. ஒளி இருக்கிற வரைக்கும் தான் இருட்டோட அடையாளம் தெரியும்ன்றதுனால மிஞ்சி இருக்கிற அந்த சிறிதளவு வெளிச்சத்தையும் கூட நீ அணைச்சிட பாக்குற. ஏன்னா அது உன்னுடைய இருட்டான பகுதியை காட்டி கொடுக்குது. மிஞ்சி இருக்கிற அந்த வெளிச்சத்துல இருந்து தப்பிக்க நீ பல விஷயங்கள்ல முழுகிற. மதுபானத்தோட போதையில முழுகிற, ஒரு கும்பல்ல முழுகிற, அரசியல்லையும் இறங்குற. உன்னை நீயே மறக்க நீ பல விஷயங்கள்ல உன்னை நீயே ஈடுபடுத்திக்கிற. மேற்கு நாட்டை சேர்ந்த ஒரு மனநோய் ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நீயே முழுசா மறக்க முடிஞ்சாதான் உன்னால ஆரோக்கியமா இருக்க முடியும்னு சொல்றாரு. அதுவே கிழக்குல நம்மளுடைய தர்ம குருக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறதுல தான் நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த 2 தத்துவங்களும் எதிர்முறையா இருக்கு. ஆனா இருந்தாலும் 2த்துக்கும் பயன்பாடு இருக்கு. மேற்குல இருக்கிற ஆய்வாளர் நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே ஏத்துக்கிறாரு. நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை அப்படியே ஏத்துக்கிட்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையை ஓட்ட முயற்சி பண்ண சொல்லி கொடுக்கிறாரு. எப்படியாச்சும் இந்த வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான ஆறுதலை கொடுக்கிறாரு. அவரும் ஒரு விதத்துல சரியாதான் சொல்றாரு. எப்படியாச்சும் உன்னை நீயே மறக்கணும், உன்னை நீயே மறந்துடணும். ஏன்னா அளவுக்கு அதிகமான விழிப்புணர்வும் ரொம்பவும் ஆபத்தானது. கவலைகளோட சிந்தனைகளை தான் நிரப்பி வச்சிருக்கோம். நீ விழிப்போடு இருக்கிறப்பதான் எல்லா விஷயங்களையும் பத்தி நீ தெளிவா தெரிஞ்சுப்ப. அப்பதான் நீ உணர்வ, இந்த உலகத்துல எதுவுமே சரியில்லைன்னு. எல்லாமே தலைகீழ தான் இருக்கு. எல்லாமே ஒரு குழப்பத்தோட தான் இருக்கு. அதனால இது எல்லாத்தையும் பாக்குறத விட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு தோணும். உன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பாக்குறதுக்கு என்ன அவசியம்? ஆனா கிழக்குல நம்மளுடைய தர்ம குருக்கள் உன்னை நீயே மறந்து போகிறதுக்கான கருத்தை ஏத்துக்கவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒரு நோயாளி தான். நீ சாதாரணமாவே ஒரு குழப்பத்துல தான் இருக்கிற. அதனால உனக்கு முதல்ல தேவைப்படுறது அமைதி இல்லை. பிரச்சனைகள் எவ்வளவுதான் வளர்ந்துகிட்டே போனாலும் பரவாயில்ல, உனக்குள்ள எவ்வளவு கவலைகள் நிறைவேறினாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த வேதனைகள் தான் உன்னை மாற வைக்குது, ஒரு விதமான புரட்சியை ஏற்படுத்த வைக்குது. உதாரணத்துக்கு, ஒருத்தவர் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரை குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வழியிலிருந்து தப்பிக்கிறதுக்காச்சும் மார்பினை பயன்படுத்துறோம். ஆனா கிழக்குல தர்ம குருக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வலியை மறைக்கிறதுனால புரட்சிகரமா மாற முடியாது. உன்னை நீயே எழுப்ப முயற்சி பண்ணணும். எல்லாத்தையும் சுதாரிக்க முடியும். மனுஷன் இப்ப இருக்கிற நிலை அவனுடைய நிரந்தரமான நிலை கிடையாது. அவனுடைய முதன்மையான நிலையும் கிடையாது. நீ இன்னும் உன்னுடைய யாத்திரையை தொடங்கவே இல்லை. உன்னுடைய யாத்திரையோட வாசல்லே நின்றுகிட்டு இருக்கிற. உன்னுடைய யாத்திரையை நீ தொடங்கிட்டனா ஒரு பெரும் ஆனந்தத்துக்கான ஒரு அனுபவமா இருக்கும். உன்னுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு சோம்பேறியா மந்தமாவே இருக்கு. இப்படி இருக்கிறப்போ உன்னால எந்த ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியாது. சுகத்துக்கும் ஆனந்தத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியணும்.
சுகம்ன்றது மிஞ்சி இருக்கிற அந்த கொஞ்சமான விழிப்புணர்வோட வெளிச்சமும் மறைஞ்சு போகிறது தான். அப்ப உன்னுடைய துக்கத்தோட அடையாளமே தெரியறது இல்ல. அதுவே மிஞ்சி இருக்கிற அந்த கொஞ்சமான வெளிச்சமும் எப்போ ஒரு பிரகாசமான சூரியனா மாறி உள்ள இருக்கிற உன்னுடைய இருட்டை மறைச்சி ஒரு ஒளிமயமான வெளிச்சத்தோட இருப்பியோ அதுதான் உன்னுடைய பேரானந்தத்தோட நிலை. சுகம்ன்றது எதிர்முறையானது. உன்னுடைய துக்கங்களை தெரியாம இருக்கிறது. பயங்கரமான ஒரு தலைவலிக்கு மருந்து ஒரு சுகத்தை கொடுக்குது, ஆனந்தத்தை இல்ல. அந்த மருந்து உன்னை வழி தெரியாம வச்சுக்குது, ஒரு விதமான மயக்க நிலையிலேயே வச்சிருக்கோம். உன்னுடைய உடம்பு வலிக்கிறப்ப, நீ கவலையா இருக்கிறப்ப, இல்ல உன்னுடைய மனசு சரியில்லாம இருக்கிறப்ப நீ மதுபானத்தை குடிக்கிற. அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி உணர்ற. சோகமா இருந்த குடிக்காரன் சாராய கடையை விட்டு திரும்பி வரப்ப சந்தோஷமா ஆடிக்கிட்டு வரான். மிஞ்சி இருக்கிற அந்த சிறிதளவு விழிப்புணர்வை நீ அடகு வச்சுட்டு தான் அந்த சுகத்தை வாங்குற. நீ இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னால என்னைக்குமே உண்மையான ஆனந்தம்ன்றது என்னன்றதை உன்னால உணர முடியாது. ஏன்னா சுகம்ன்றது உன்னுடைய துக்கத்தை மறைக்க வைக்கிறதுக்கான ஒரு நிலை தான். ஆனா உண்மையான ஆனந்தம்ன்றது எப்போதுமே உன்னுடைய உள்ளுணர்ச்சியை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி மறந்து போகிற இயல்பே இருக்கக்கூடாது. உன்னுடைய முழு நினைவும் உன்னுடைய உள்ளுணர்வை மட்டுமே கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இந்த சூத்திரங்கள் உன்னுடைய உள்ளுணர்வை மட்டுமே எப்படி உன்னுடைய முழு நினைவுலையும் வச்சுட்டு இருக்கணும்ன்றத பத்தி தான். அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு மயக்க நிலையை ஏற்படுத்துற எல்லா விஷயங்களிலிருந்தும் நீ தள்ளியே இருக்கணும். மயங்கி போறது எந்த அளவுக்கு உனக்கு ஒரு சுகமான விஷயமா இருக்குன்னா, நீ மயங்கி போறது உனக்கே தெரியறதில்ல. உன்னுடைய நிலை தெரியாத அளவுக்கு நீ முழுகி போவ. ஒருத்தவன் சாப்பிடுறதுல பைத்தியமா இருப்பான், எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா அவன் அந்த சாப்பிடுற பழக்கத்தை தான் மதுபானத்துக்கு பதிலா பயன்படுத்துறான். அதிகமா சாப்பிடுற பழக்கத்தை உருவாக்குறதுனால ஒரு மயக்க நிலையை உண்டாக்கும், ஒரு தூக்கத்தை ஏற்படுத்த வைக்கும். அதனால என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சாப்பிடாம இருந்திருந்தீனா அன்னைக்கு உன்னால தூங்கவே முடியாது. ஏன்னா உணவுக்குமே ஒரு மயக்க நிலையை உண்டாக்குறதுக்கான தந்திரம் தெரிஞ்சிருக்கு. அதனால ஒருத்தவன் 24 மணி நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறானா அந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற பழக்கத்திலேயே அவன் போதையை தேடிக்கிறான். இன்னொரு மனுஷன் அவனுடைய குறிக்கோளை அடையறதுக்கான போதையில இருப்பான். கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் அவன் ஓய்வே எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதை அடையறதுக்காக அவன் ராபகலமா வேலை செய்வான். அவனுடைய முழு கவனத்தையும் அவன் ஈடுபடுத்துறான். அவனுடைய மனசுக்குள்ள ஒரே கணக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த 1 கோடியை தொடர்றதுக்கான கணக்கு. அவனுக்கு வேற எந்த கவலையும் இருக்காது. அவனுக்கு இருக்கிற ஒரே கவலை அந்த 1 கோடியை எப்படி அடையணும்ன்ற கவலை மட்டும்தான். ஆனா என்னைக்கு அவன் அந்த 1 கோடி ரூபாவை அடையறதுல அவன் வெற்றி அடைஞ்சிட்டானோ அன்னைக்கு அதை விட பெரிய கவலை அவனை சூழ்ந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த 1 கோடி ரூபாவை வச்சு என்ன பண்ண போறான்ற கவலை தான் இருக்கும். ஒரு பைத்தியங்களோட ஹாஸ்பிட்டல்ல 3 பேரை ஒரே சிறையிலே அடைச்சி வச்சிருந்ததா கேள்விப்பட்டிருந்தேன். 3 பேருமே ஒரே நேரத்துல தான் பைத்தியமாயிருக்காங்க. 3 பேருமே ரொம்ப காலமா பழக்கமுள்ள நண்பர்களா இருந்திருக்காங்க. ஒரு ஆய்வாளர் இவங்களை சோதனை செய்ய வராரு. இவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கிற வைத்தியரை பார்த்து அந்த 1ஆம் நம்பர் நோயாளி எப்படி பைத்தியமானாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வைத்தியர் என்ன சொல்றாரு, அந்த 1ஆம் நம்பர் நோயாளி ஒரு கயிறுல இருக்கிற முடிச்சியை அவுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த முடிச்சியை அவரால் அவுக்க முடியல, அதனாலே அவர் பைத்தியமாயிட்டாரு. சரி, அந்த 2ஆம் நம்பர் நோயாளி எப்படி பைத்தியமானாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவருடைய வைத்தியர் என்ன சொன்னாரு, அந்த 2ஆம் நம்பர் நோயாளி அந்த முடிச்சி அவுக்கிறதுல அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு, அதனாலேயே அவர் பைத்தியமாயிட்டாரு. இதை கேட்கிற அந்த ஆய்வாளர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு அந்த 3ஆம் நம்பர் நோயாளியை பத்தி கேட்கிறாரு. அந்த கயிறுல இருக்கிற முடிச்ச போட்ட மகான் இவர் தான் அந்த வைத்தியர் சொல்றாரு. இதே மாதிரிதான் சில பேர் முடிச்ச போட்டுக்கிட்டு இருக்கிறான், சில பேர் முடிச்ச அவுத்துக்கிட்டு இருக்கிறான். சில பேர் வெற்றி அடைஞ்சிடுறாங்க, சில பேர் தோத்து போறாங்க. என்ன நடந்தாலும் கடைசியில பைத்தியமா தான் ஆகுறாங்க. ஆனா எதனாலதான் இந்த மனுஷங்க முடிச்சுகளை போடுறதுலயும் கயிற்றுறதுலயும் இவ்வளோ ஆர்வமா இருக்கிறாங்க? அவங்களுடைய உண்மையான இயல்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும்தான். உன்னுடைய உண்மையான இயல்பை நீ நேரடியா ஏத்துக்க பயந்து தப்பிக்கிறதுக்காக பல காரணங்களை உருவாக்கிக்கிற. ஏதோ ஒரு முக்கியமான கடமையை நீ செய்யற மாதிரியோ, ஏதோ அவசரமா ஊருக்கு கிளம்புற மாதிரியோ, இல்ல ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்கிற மாதிரியோ,
இல்ல பணம் சம்பாதிக்கிறதுல பைத்தியமாக்குற மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல உன்னை ஈடுபடுத்திக்கிட்டே உன்னுடைய உண்மையான இயல்புல இருந்து நீ தப்பிச்சுக்கிட்டே இருப்ப. திடீர்னு ஒரு நாள் உன்னுடைய உண்மையான முகத்தை நீ நேரடியாக சந்திச்சு ஆகணும். உன்னுடைய உண்மையான முகத்தை நீ நேரடியாக சந்திச்சு ஆகணும்ன்ற பயம் உனக்குள்ள இருக்கு. தன்னுடைய உண்மையான இயல்பை நீ சந்திக்கணும்னு நினைச்சாலே உன்னுடைய கைகால்லாம் உதறுது. உன்னுடைய ஆத்மாவை நீ தெரிஞ்சுக்கணும்னு நீ பல தடவை நினைச்சிருப்ப. ஆனா உன்னை நீயே சரியா புரிஞ்சுக்கிறப்பதான் தெரியும் எல்லா தடவையும் உன்னுடைய இயல்புல இருந்து தப்பிக்க தான் நீ முயற்சி பண்ற. உன்னுடைய ஆத்மாவை நீ தெரிஞ்சுக்கிட்டனா அது ஒரு பேரானந்தமான அமிர்த மழையா இருக்கும்னு புத்தர் மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. கபீர்தாஸ் அவருடைய கவிதையில எப்படி சொல்றாருன்னா, இன்பத்தோட நிறைஞ்ச வானம் என் மேல வந்து பொழிஞ்சதும் எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மட்டும் நினைச்சது இல்லாம என்ன சுத்தி பசுமைத்தனத்தையும் கொண்டு வருது. ஆனா இது எல்லாமே கடைசியில தான் நடக்கும். ஆரம்பத்துல உன்னுடைய கஷ்டங்களை நீ கடந்துதான் போயாகணும். ஏன்னா ஜென்ம ஜென்மமா உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டே இருக்க பல பொய்களை உருவாக்கி வச்சிருக்க. உன்னுடைய மொத்த வாழ்க்கையிலையும் நீ உருவாக்கி வச்சிருக்கிற பொய்களை நீ உடைச்சியாகணும். உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன்னுடைய ஒரு பொய்களையும் உடைக்கிறப்ப உனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். நீ உருவாக்குன அந்த பொய்கள் உன்னை ஒரு சுகத்திலே வச்சிருந்திருக்கு, ஒரு விதமான மயக்கத்திலே வச்சிருந்தது, ஒரு ஆழமான தூக்கத்திலே வச்சிருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் நீ உடைச்சியாகணும். இது எல்லாத்தையும் நீ உடைக்காம அந்த ஆகாயங்களையும் தாண்டி இன்பத்தால நிரப்பப்பட்டிருக்கிற அந்த மேகத்தோட மழைய உனக்குள்ள அது ஒரு அமிர்தமா பொழியிறப்ப அதை உன்னால உணரவே முடியாது. இந்த தருணத்தோட நிலையை அடையறதுக்காக நீ கடந்து போகிற உன்னுடைய பயணம் தான் நீ தவம் இருக்கிறதுக்கு அர்த்தம். அதனால உன்னுடைய முழிப்பு நிலையிலிருந்தே உன்னுடைய தவத்தை ஆரம்பிக்கணும். உன்னுடைய தவத்தை பொறுமையா உன்னுடைய கனவு வரைக்கும் கொண்டு போக முயற்சி பண்ணு. அதுக்கப்புறம் அந்த ஆழ்ந்த தூக்கத்திலையும் உன்னுடைய கற்பனைகள் தான் உன்னுடைய கனவு. கற்பனைகளாலே நிறைவேற்கிற உன்னுடைய உள்ளம்தான் அந்த கனவனுடைய நிலை. அதனால நைட்டு தூங்கின பிறகு தெரியறது தான் கனவுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. நீ பகல்லையும் கனவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ இப்போ உட்காந்துக்கிட்டு என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ உன்னுடைய கற்பனைகளிலையும் இருக்கலாம். உனக்குள்ள 24 மணி நேரமும் கனவோட ஒரு தொடர்ச்சியான ஓட்டம் உனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நீ முழிப்போடு இருந்தாலும் உனக்குள்ள ஏதோ ஒரு கற்பனை உன்னை கவர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீ எப்ப கண்ணை மூடினாலும் உனக்குள்ள ஏதாச்சும் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கிறத உன்னால உணர முடியும். இதை எப்படி சொல்லலாம்னா, நீ இரவுல பாக்குற நட்சத்திரங்கள் பகல்ல தெரியறதே இல்லை. ஏன்னா சூரியனோட வெளிச்சம் அதை மறைச்சிடும். அதனால அந்த நட்சத்திரங்கள் தொலைஞ்சு போனதா அர்த்தம் இல்ல. அந்த நட்சத்திரங்கள் அதே இடத்துல தான் இருக்கு. சூரியனுடைய பிரகாசமான வெளிச்சம் தான் அதை மறைச்சிடுது. இதே மாதிரியே தான் உன்னுடைய கனவும். இரவுல மட்டும்தான் உன்னுடைய கனவுகள் தெரிஞ்சிட்டு இருக்கோன்னு அர்த்தம் கிடையாது. இரவனுடைய இருட்டு மாதிரி உன்னுடைய கண்களை நீ மூடினா போதும், உடனே உன்னுடைய கனவு தெரிய வந்துடும். பகல்ல நீ கண்ணை திறந்து முழிச்சிருக்கிறப்ப நீ பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்ப. அதே நேரத்துல உனக்குள்ள கனவுகளும் உருவாகிட்டு இருக்கும். ஆனா அது உனக்கு தெரியறதே இல்லை. பகல்ல நீ ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறப்ப கூட நீ கண்ணை மூடினதும் உடனே உன்னுடைய கனவுகள் தெரிய ஆரம்பிக்கும். உன்னுடைய கனவுகள் ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு முடிவே இல்லாத தொடர்ச்சியான ஓட்டம் மாதிரி அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்தை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஓட்டத்தை உன்னால பகல்லே நிறுத்த முடிஞ்சா மட்டுமே தான் இரவுலயும் உன்னால நிறுத்த முடியும். பகல்லே உன்னால நிறுத்த முடியாம இருக்கிறப்ப இரவுல எப்படி உன்னால நிறுத்த முடியும்? நீ ஜபிக்கிற எல்லா மந்திரங்களும் இந்த தொடர்ச்சியான ஓட்டத்தை நிறுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. ஒருத்தவனுக்கு ஒரு ஆசிரியரோ இல்ல ஒரு குருவால சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப ஜபிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அவன் என்ன வேணா செஞ்சுட்டு இருக்கலாம். அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்ல நடந்து போயிட்டு இருக்கலாம், இல்ல ஓய்வு எடுத்துட்டு கூட இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள ராம் ராம்னு சொல்ற வார்த்தைகளோட ஒரு தொடர்ச்சியான ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும். எதனால இந்த மாதிரி நம்ம ஜபிக்கணும்? நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப ராமருடைய பேரை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப உனக்குள்ள எந்த ஒரு ஆற்றலால தொடர்ச்சியானுடைய கனவுகள் உருவாக்கிக்கிட்டு இருந்ததோ அதே இடத்துல ராமருடைய ஜபம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த ஆற்றலோட உதவியால தான் அந்த கனவுகளும் உருவாகிக்கிட்டு இருந்தது.
ராமன்ற வார்த்தையோட ஒளியை வச்சியே உனக்குள்ள செயற்கையான ஒரு நிலையை உருவாக்குற. வெளிப்புறத்துல நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உனக்குள்ள ராமன்ற வார்த்தையால உருவாக்கப்பட்ட ஒளிதான் தொடர்ச்சியா ஓடிக்கிட்டு இருக்கோம். உனக்குள்ள எந்த ஆற்றல் சும்மாவே கனவுகளை உருவாக்கிக்கிட்டு இருந்ததோ அது இப்ப ராமன்ற வார்த்தையோடைய ஒளியை தான் பிரதிபலிக்கும். இப்படி பண்றதுனால உனக்கு ராமர் வந்து காட்சி அளிப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா உன்னுடைய கனவுகளை உடைக்கிறதுக்கு ஆதரவா இருக்கும். ஆனா என்னைக்கு ஒரு நாள் இரவுல நீ தூங்குறப்ப கூட உன்னுடைய கனவுகள் தெரியாம ராமன்ற வார்த்தையோடைய ஒளிதான் ஓடிக்கிட்டே இருக்கோ, அன்னில இருந்து உன்னுடைய பகல் கனவு உடைஞ்சு போனதா தெரிஞ்சுக்கலாம். அதனால மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கான பலன் உன்னுடைய தூக்கத்துல தான் தெரிய வரும், பகல்ல உனக்கு தெரியாது. பகல் முழுக்க நீ ராமருடைய பேரை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இரவுல நீ தூங்கின பிறகு உன்னுடைய கனவுகள் உருவாகாது. ராமன்ற வார்த்தையோடைய ஒளிதான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு மந்திரத்தோட விளைவு எந்த அளவுக்கு உனக்குள்ள தீவிரமா மாறும்னா உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சுவாமி ராமன்னு அழைக்கப்படுற ஒரு சாமியார் இருந்தாரு. ராமருடைய பேரை ஜபிச்சுக்கிட்டே இருப்பாரு. யாருமே இல்லாத பரவி இருக்கிற இமயமலைகளுக்கு நடுவுல தனியா ஒரு குடிசையில அவருடைய ஒரு நண்பரோட தங்கி இருந்தாரு. ஒரு நாள் இரவு அவருடைய நண்பர் சர்தார் பூரன் சிங்குக்கு தூக்கமே இல்ல. எங்க இருந்தோ அவருக்கு ராமருடைய ஜபம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா சுவாமி ராமா எப்பவோ தூங்கிட்டாரு. அந்த குடிசையில மூணாவதா வேற யாருமே இல்லையே நினைச்சு அவர் கொஞ்சம் கவலைப்படுறாரு. அகல் விளக்கை எடுத்து வீடு முழுக்க சுத்தி பாக்குறாரு. வீட்டுக்கு வெளியிலயும் சுத்தி பாக்குறாரு. ஆனா அவருடைய ஆச்சரியத்துக்கு வெளியில விட குடிசைக்குள்ளதான் ஜபத்தோட ஒளி அதிகமா இருக்கு. சுவாமி ராமாவோட கட்டுல நோக்கி நெருங்க நெருங்க தான் ராமருடைய ஜபம் இன்னமும் தெளிவா கேக்குது. ஒருவேளை சுவாமி ராமா தான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காரா நினைச்சு விளக்கோட வெளிச்சத்தை வச்சு ஒத்து பாக்குறாரு. ஆனா அவரு கொரட்டை விட்டுக்கிட்டு நல்லா ஆழமா தூங்கிட்டு இருக்கிறாரு. இத பார்த்ததும் அவரு இன்னமும் கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பக்கத்திலேயே உட்காந்து அவரை காது கொடுத்து கவனிக்க முடிவு பண்றாரு. சுவாமி ராமாவுடைய முழு உடம்புல இருந்தும் ராமருடைய ஜபம் தான் எதிரொலியா கேக்குது. ஒரு மந்திரத்தால உருவாக்கப்படுற ஒளி ஆழமா உனக்குள்ள இறங்குறப்ப இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன்னுடைய கனவுகள் இலவசமா உருவாக்கப்படல. உன்னுடைய கனவுகளை உருவாக்குறதுல ஒரு பெருமளவான ஆற்றல் வீணா போகுது. உன்னுடைய கற்பனைகளுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனா அதை நீ ஒரு பெரிய விலையை கொடுத்து வாங்குற. இரவு முழுக்க உன்னுடைய கற்பனைகளை தான் நீ பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த கற்பனைகளாலேயே உருவாக்கப்படுற கனவுகளை பத்தி பல அறிவியல் சோதனைகளை செஞ்சிருக்காங்க. சாதாரணமா ஒரு ஆரோக்கியமான மனுஷன் பகல்ல தோராயமா ஒரு 8 கனவுகளை பார்க்கறான். ஒரு கனவும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நீடிக்கும். அப்படி பார்க்கறப்ப நீ ஒரு 2 மணி நேரம் கனவுலயே தான் இருக்கிற. இது ஒரு தெளிவான மனநிலையை கொண்ட ஒரு சாதாரணமான மனுஷன் செலவழிக்கிறது. அதுவே கவலைகளோடவே நிரவி இருக்கிற ஒரு மனுஷன் அவனுடைய 8 மணி நேரம் தூக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கனவுலயே தான் செலவழிக்கிறான். இந்த 6 மணி நேரமா தொடர்ச்சியா உன்னுடைய கனவு ஓடிட்டே இருக்கிறதுனால ஒரு பெருமளவான சக்தியை நீ வீணாக்கிக்கிட்டே இருக்கிற. இந்த கனவுகள் உனக்கு சும்மா கிடைக்கல. உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆற்றலையே நீ அடகு வச்சுட்டு வாங்குற. ஆனா ஒரு மந்திரத்தோட உதவியால உன்னுடைய சக்திய நீ எந்த வார்த்தையில நினைச்சாலும் அந்த வார்த்தையோட ஒளியிலேயே உன்னால தீவிரப்படுத்த முடியும். அந்த வார்த்தை ராமா இருக்கட்டும், கிருஷ்ணாவா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், ஓம்காரமா இருக்கட்டும், எந்த வார்த்தையா வேணா இருக்கலாம். கடவுளுடைய பேரு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உன்னுடைய பேரா கூட இருக்கலாம். அது நீ ஜபிக்கிறப்ப அது சாத்தியமாகும். டெனிசன் அழைக்கப்படுற ஒரு ஆங்கில கவிஞன் அவருடைய நினைவுகளோட பதிவுல எழுதியிருக்காரு. அவருடைய சின்ன வயசுல இருந்தே அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு விஷயத்தை அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அது என்னன்னா, அவருக்கு எப்பெல்லாம் தூக்கம் வரலையோ உடனே டெனிசன் 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 சொல்லிட்டு அவருடைய பெயரையே கத்தி கூப்பிட்டுப்பாரு. அவருக்கு உடனே தூக்கம் வந்துடும். இந்த நுட்பத்தோட செயல்பட அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அவர் கவலையாவே இருக்கிறாரோ அப்பெல்லாம் அவருடைய பெயரே அவர் கத்தி கூப்பிட்டுப்பாரு. அப்படி பண்றதுனால அவருடைய கவலைகளும் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவருடைய பெயரே அவர் ஒரு மந்திரமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரியே நீ உன்னுடைய பெயரையும் ஜபிச்சாலும் பலனை எதிர்பார்க்கலாம்.
ஆனா நீ அப்படி பண்றதில்ல. ஏன்னா உன்னுடைய பெயர்ல உனக்கே நம்பிக்கை இல்லை. மற்றபடி வார்த்தைகளுக்கு வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. நீ ராமன்னு சொல்லு, ரஹீம்னு சொல்லு, எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. எல்லா வார்த்தைகளும் ஒண்ணுதான். நீ ஜபிக்கிற மந்திரங்கள் வார்த்தைகளை சார்ந்து இல்லை. ஏன்னா எல்லா வார்த்தைகளும் அந்த கடவுளை சார்ந்துதான் இருக்கு. நீ எந்த வார்த்தையை வேணா பிடிச்சு அதை மந்திரமா ஜபிக்கிறப்ப அதுல இருந்து உனக்குள்ள ஒரு சங்கீதம் உருவாகும். அந்த சங்கீதத்திலிருந்து ஏற்படுற ஒளியினால உன்னுடைய கற்பனைகள் உருவாகிறதுக்கான ஆற்றலுமே கரைஞ்சு போகும். மந்திரங்கள் உன்னுடைய கனவுகளை அழிக்கிறதுக்கான ஒரு பயன்பாடு மட்டும்தான். மந்திரங்களை ஜபிக்கிறதுனால அந்த பெருமாத்மாவை அடைஞ்சிருவன்றது அர்த்தம் கிடையாது. ஆனா உன்னுடைய கனவுகளை அழிக்கிறது அந்த பெரும் ஆத்மானுடைய நிலையை அடையறதுக்காக ஒரு முக்கியமான படி. மந்திரங்களை ஜபிக்கிறது ஒரு பயிற்சி மாதிரி, ஒரு விதிமுறை மாதிரி, சுத்தி மாதிரி இருக்கிற ஒரு ஆயுதம் மாதிரி. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தான் உன்னுடைய கனவுகளை நீ உடைச்சி நொறுக்கணும். வார்த்தைகளாலேயே உருவாக்கப்பட்ட கனவுகளை வார்த்தைகளாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதத்தால தான் உடைக்க முடியும். வார்த்தைகளாலே உருவாக்கப்பட்ட ஒரு சுத்தி கேட்கறதுக்கு வேணா பொய்யா இருக்கலாம், இருந்தாலும் இந்த சுத்தி ஒரு ஆயுதம் மாதிரி வேலை செய்யும். பொய்யான ஒரு நோய்க்கு உண்மையான ஒரு மருந்து கொடுக்கறது எப்போதுமே ஆபத்து. பொய்யான ஒரு நோய்க்கு பொய்யான ஒரு மருந்து தான் சரியானது. கற்பனைகள் தான் உன்னுடைய கனவு. ஆனா மந்திரங்கள் நிரந்தரமானது. மந்திரங்களும் கற்பனைகளோட ஒரு வடிவம் தான். ஆனா கனவுல வர கற்பனைகள் மாறிக்கிட்டே இருக்கும், எப்ப வேணாலும் கலைஞ்சிரும். ஆனா மந்திரம்ன்றது மாறாதது, ஒரே விதமானது. கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய எல்லா கனவுகளுடைய ஆற்றலும் ஒரு மந்திரத்துல தீவிரமாகும். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தூங்குறப்ப கூட உன்னுடைய கனவுலையும் மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோ, அன்னைக்கு உன்னுடைய கனவு நிலையில இருந்தும் நீ வெற்றி அடைஞ்சிட்டன்னு அர்த்தம். உன்னுடைய கனவுகள் உடைஞ்சதும் அடுத்ததா உன்னுடைய உண்மையோட பயணத்தை அந்த ஆழமான தூக்கத்தை நோக்கி கொண்டு போகணும். ஆனா நீ எல்லாமே தலைகீழ தான் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னுடைய கற்பனைகளுக்கு நீ ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்க. உனக்குள்ள ஓடிட்டு இருக்கிற தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் நீ கவனத்தை செலுத்திட்டு இருக்க. உதாரணத்துக்கு நீ சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருப்ப, ஆனா திடீர்னு அரசியல்ல இறங்கணும்னு ஒரு சிந்தனை வரும். இப்படிதான் உன்னுடைய ஒரு கனவு ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நீ ஜனாதிபதி ஆகிற வரைக்கும் உன்னுடைய கனவு முடியறதில்ல. உன்னுடைய கனவுல நீ ஒரு ஜனாதிபதியா இருக்கிறத நினைச்சு நீ பயங்கரமா ரசிப்ப. இது எப்பேற்பட்ட முட்டாள்தனமான விஷயம்னு நீ சிந்திக்கவே மாட்ட. நீ பண்றது என்னன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு சிந்தனைக்கு உன்னுடைய ஆற்றலை நீ செலுத்திக்கிட்டு இருக்கிற. இப்படிதான் உன்னுடைய உள்ளமும் தேவையில்லாத சிந்தனைகளால நிரப்பப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய முழு வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்றப்ப 99% இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளுக்கு தான் அவனுடைய நேரத்தை செலவழிக்கிறான். சொத்து சேர்க்கறதுக்கான சிந்தனை, ஒரு பெண்ணை அடையறதுக்கான சிந்தனை, பெரிய ஆளாகணும்னு ஒரு சிந்தனை. இது எல்லாத்தையும் நீ அடைஞ்சிட்டாலும் உனக்கு என்னதான் கிடைக்க போகுது? அமெரிக்கா நாட்டோட ஒரு பிரபலமான ஜனாதிபதி கால்வின் கூலிட்ஜ் ரொம்பவும் ஒரு அமைதியான மனுஷன். தெரியாம ஜனாதிபதி ஆயிட்டாரு. எப்போதுமே சாந்தமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு பதவியை அடையிறது ஆச்சரியமான விஷயம்தான். அப்பேற்பட்ட ஒரு பதவியை அடையறதுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமான வெறித்தனம் வேணும். யார் எந்த அளவுக்கு பைத்தியகாரத்தனமா இருப்பானோ அவன்தான் மற்ற சின்ன பைத்தியங்களை பின்னாடி தள்ளிட்டு மேலே ஏறி வருவான். கோலிஜ் மாதிரி ஒரு மனிதன் எப்படி அந்த பதவியை போய் அடைஞ்சான்றது ஒரு ஆச்சரியம்தான். ரொம்பவும் ஒரு சாந்தமான மனுஷன். வாயிலிருந்து வார்த்தையே வராது. ஒரு 10 வார்த்தை வாயை திறந்து பேசினாலும் அது பெரிய விஷயம்தான். அவருடைய பதவி காலம் முடிஞ்சதும் அடுத்த தேர்தலுக்கும் அவரையே நீக்க சொல்லி அவருடைய நண்பர்கள் அவரை வற்புறுத்துறாங்க. அதுக்கு அவரு வேணானே சொல்லிட்டாரு. எல்லாருடைய ஆதரவும் இருக்கிறப்ப ஏன் மறுக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு தடவை தப்பு பண்ணது போதும், அதை நான் திரும்பவும் பண்ண விரும்பல. இந்த பதவியை அடைஞ்சதுக்கு எனக்கு கிடைச்சது எதுவுமே கிடையாது. இதுக்காக நான் இன்னொரு 5 வருஷத்தை செலவழிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த பதவிக்கு அப்புறம் உயர்ந்ததா வேற எந்த பதவியும் கிடையாது. நான் ஒரு ஜனாதிபதியா இருந்தது எனக்கு போதும். ஒருவேளை இதுக்கும் உயர்ந்ததா பதவி இருந்திருந்ததுன்னா கனவு இன்னமும் நீடிச்சிருக்கும். உனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா,
எவன் ஒருத்தவன் தன்னுடைய எல்லா கனவையும் அவன் சாதிச்சிட்டானோ அவனை மாதிரி ஒரு தோல்வியாளரை உன்னால பார்க்கவே முடியாது. எந்த கனவை அடையறதுக்காக நீ இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருந்தியோ அந்த விஷயத்தை நீ அடைஞ்ச பிறகுதான் உணர்வ எனக்கு கிடைச்சது எதுவுமே இல்லைன்னு. இதை மறைக்கிறதுக்காக நீ மற்றவங்க கிட்ட வேஷம் போடுற. ஓட்டத்துல உனக்கு பின்னாடி தங்கி போனவங்களுக்கு நீ கையை காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்ப. நீ அடைஞ்ச விஷயத்த ஒரு வெற்றிக்கான அடையாளமா காமிச்சுப்ப. ஆனா உண்மையை பார்க்க போனா நீ தோத்து போயிருப்ப. இதை புரிஞ்சிக்க தெரியாதவங்க பின்னாடி வரவங்க இன்னமும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல வெற்றி அடைஞ்சவங்க எல்லாரும் அவங்களுடைய அடைதலுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்சது எதுவுமே இல்லைன்றத நேர்மையா ஒத்துக்கிட்டாங்கன்னா தன்னுடைய கனவை நிஜமாக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஓடிட்டு இருக்கிற கும்பல்ல பாதி பேர் நின்னுடுவாங்க. கும்பல்ல ஓடிட்டு இருக்கிறவங்கள பாதி பேரு தன்னுடைய கனவை நிஜமாக்கணும்னு சொல்லிக்கிட்டு போட்டி போடுறத நிறுத்திடுவாங்க. ஆனா வெற்றி அடைஞ்சவங்க அவங்களுடைய அகங்காரத்தையும் தாண்டி இதை ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். தன்னுடைய அடைதலை ஒரு பெரிய சாகசம் மாதிரி காமிச்சுப்பாங்க. தன்னுடைய அடைதலுக்கு அப்புறம் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி வேஷம் போடுவாங்க. ஒருத்தவனோட சட்டை கிழிஞ்சதுன்னா அவன் மற்றவனுடைய சட்டையும் கிழிக்க முயற்சி பண்ணுவான். இல்லைன்னா அவன் மட்டும் தனியா தெரிவான். அப்படி இருந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும்னு சொல்லி நீ எல்லாருடைய சட்டையும் கிழிஞ்சு போகணும்னு எதிர்பார்ப்ப. எப்பெல்லாம் உனக்குள்ள கனவோட ஒரு ஓட்டம் ஓட ஆரம்பிக்குதோ அப்பப்பெல்லாம் நீ முழிச்சுக்கிட்டு நீ என்ன பண்றன்றத பார்க்கணும். குழந்தைங்க ஷேக் சில்லியோட நகைச்சுவை கதைகளை படிக்கிற மாதிரி தான் அந்த கதைகளும் ஒன்ன மாதிரியே நகைச்சுவையா தான் இருக்கு. உன்னுடைய மனசும் ஷேக் சில்லியை போலதான். நீ கனவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீயும் ஒரு ஷேக் சில்லி தான். ஷேக் சில்லி தேவையில்லாத சிந்தனைகளை தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சிந்தனைகளையும் உண்மைன்னு நினைச்சுப்பான். நல்ல வேலை கடவுள் இந்த சிந்தனைகளை உண்மையாக்கல. ஏன்னா அந்த கனவுகளை உண்மையாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி தேவை. அந்த கனவுகள் உண்மையானா கூட உன்னுடைய கைக்கு கிடைக்கிறது எதுவுமே கிடையாது. கடைசியில சாம்பல் தான் மிஞ்சி இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல எல்லா அடைதலும் கடைசியில சாம்பலா தான் போய் முடியுது. இந்த சாம்பல் அடையறதுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை உன் கை நழுவி போயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி போகிறதுக்கு வேற எந்த வழியும் இருக்காது. அதுக்கப்புறம் இதை மறைக்கிறதுக்கான எண்ணம் தான் மிஞ்சி இருக்கும். உன்னுடைய வாழ்க்கைய பலி கொடுத்து நீ அடைஞ்ச விஷயங்கள் எதுவுமே வீணா போகலன்னு நீ ஏதோ பெருசா அடைஞ்சதுக்கான வேஷத்தை போடணும். உன்னுடைய கற்பனைகள் தான் உன்னுடைய கனவு. அதனால தேவையில்லாத கற்பனைகளுக்கு உன்னுடைய கவனத்தை நீ செலவழிக்காத. உனக்குள்ள கனவுகள் ஓட ஆரம்பிக்குதுன்னா நீ உன்னை நீயே தட்டி எழுப்ப முயற்சி பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ உன்னுடைய கனவை நீ உடைக்கணும். உன்னுடைய கனவுகளை உடைக்கிறதுக்காக மந்திரங்கள் தான் உபயோகமா இருக்கும். மந்திரங்களை சம்பந்தமா நம்ம இன்னமும் பேசலாம். எப்படி ஒரு மந்திரத்தை பயன்படுத்துறத பத்தி. மந்திரங்களை பயன்படுத்துறது மூலமா கண்டிப்பா உன்னுடைய கனவுகளை உடைக்க முடியும். எந்த விவேகமும் இல்லாம தன்னை பத்தி எந்த உணர்வும் இல்லாம இருக்கிறது தான் அந்த ஆழமான தூக்கம், அந்த சுசுக்தினுடைய நிலை. வெளிப்புறத்தை பத்தியான உணர்வும் இல்லாம உன்னுடைய உள்ளுணர்வும் இல்லாம உன்னுடைய எல்லா விவேகமும் மறந்து உன்னுடைய சுய நினைவும் இல்லாம இருக்கும். அந்த ஆழமான தூக்கத்துல எந்த உணர்வுகளே இல்லாத ஒரு கல்லு மாதிரி இருப்ப. ஆனா உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தொல்லையா இருக்குன்னா ஒரு ஆழமான தூக்கத்தை கடந்த பிறகு காலையில எழுந்ததும் என்ன ஒரு பேரானந்தமான தூக்கம் நினைப்ப. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நரகமா மாறி போயிருக்குன்னா உனக்கு உன்னுடைய ஆழமான தூக்கத்துல தான் உனக்கு ஒரு சுகம் கிடைக்குது. மயக்க நிலையில தான் உன்னால சுகத்தை உணர முடியுது. மற்றபடி உன்னுடைய வாழ்க்கை முழுக்க நீ துக்கத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்க. ஒரு நல்ல தூக்கம் கிடைச்சாலே அது ஒரு நிம்மதின்னு நினைக்கிற. ஆனா தூக்கம்ன்றது ஒரு மயக்க நிலை. அதுவும் ஒரு விதத்துல சரிதான். ஒரு நல்ல தூக்கமே உனக்கு போதும்னு நினைக்கிற. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை முழுக்க வேதனைகளும் கவலைகளும் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாலே எல்லாமே சரியா இருக்கும்னு நினைக்கிற. ஏன்னா உன்னுடைய தூக்கத்துல நீ பாத்தீனா ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. வெளி உலகமும் தெரியாது, உள்ளுலகமும் தெரியாது. எல்லாமே இருட்டுல மறைஞ்சு போயிருக்கோம். ஆனா உனக்கு ஒரு ஓய்வு கிடைக்குது. அந்த ஓய்வு எடுத்துமே நீ என்ன பண்ண போற? காலையில எழுந்ததும் நீ அதே ஓட்டத்தை தான் நீ திரும்பவும் ஆரம்பிக்க போற.
உன்னுடைய ஓய்வுலேருந்து கிடைக்கிற சக்தியிலிருந்து நீ திரும்பவும் புதுவிதமான குழப்பங்களும் புதுவிதமான கவலைகளையும் நிரப்பிக்கிற. தினைக்கும் ஓய்வு எடுக்கிற, தினைக்கும் கவலைகளை வளர்க்குற. உன்னுடைய தூக்கத்துல உனக்கு இந்த அளவுக்கு நிம்மதி கிடைக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் அங்க உனக்கு எந்த தொல்லைகளும் இல்லை, எந்த கவலைகளும் இல்லை. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நீ மறந்து இருக்கிற. உன்னுடைய மயக்க நிலையில இது எல்லாத்தையும் மறக்கிறதுனால உன்னால நிம்மதியா இருக்க முடியுதுன்னா நீ முழிப்போட இருக்கிறப்பவே உன்னுடைய பிரச்சனைகள் மறந்து போகிறப்ப அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமான அனுபவமா இருக்கும்னு நீ நினைச்சு பாரு. அந்த நிலையை தான் நம்ம மோக்ஷான்னு சொல்லுறோம். அதுதான் நிர்வாணம், ஒரு மகா ஆனந்தத்தோட ஒரு அனுபவம். உன்னுடைய தூக்கத்துல உனக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய கவலைகள் அங்க தெரியறதில்ல. அதுவே உன்னுடைய பிரச்சனைகள் உண்மையாலுமே மறைஞ்சு போயிருந்ததுன்னா உன்னுடைய கவலைகளும் உன்னுடைய கண்ணுக்கு தெரியாம இருந்தா 24 மணி நேரமும் நீ ஓய்வுல இருக்கிற மாதிரி உன்னுடைய ஆழமான தூக்கத்திலையும் நீ அந்த அளவுக்கு நிம்மதியா இருந்திருக்க மாட்ட. பல முயற்சிக்கு அப்புறம் சில பேரால தான் இந்த நிலையை அடைய முடியும். இந்த மாதிரி 24 மணி நேரமும் தொடர்ந்து உன்னுடைய அமைதியான நிலையை உன்னால பராமரிக்க முடிஞ்சதுன்னா அந்த பேரானந்தமான ராஜ்யத்தை எப்படி உன்னால அனுபவிக்காம இருக்க முடியும்? அதனால கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாரு. உன்னுடைய சமாதி நிலை என்றது உன்னுடைய ஆழமான தூக்க நிலை மாதிரி தான். ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. உன்னுடைய சமாதி நிலையில நீ முழிப்போட இருப்ப. அந்த துரிய நிலையும் அந்த சுசுக்தியினுடைய நிலை மாதிரி தான். வித்தியாசம் என்னன்னா உன்னுடைய துரிய நிலையில பிரகாசம் பரவி இருக்கும், சுசுக்தியினுடைய நிலையில இருட்டு மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீ நினைச்சுக்கோ, உன்னுடைய மயக்க நிலையில உன்ன ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஒரு திறந்த பூங்காவனத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. எடுத்ததும் சூரியனுடைய வெளிச்சம் உன் மேல படும். வீசுற காத்து உன் மேல பட்டு தடவிக்கிட்டே போகும். பூக்களோட வாசம் உன்னுடைய சுவாசம் முழுக்க பரவி இருக்கும். புத்துணர்ச்சியான காலைப்பனி உன் மேல படும். இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். ஆனா உனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா மயக்க நிலையில இருக்கிறது நீ மட்டும்தான், உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் இல்ல. 2 மணி நேரம் கழிச்சு உன்னுடைய மயக்கம் தெளிஞ்ச பிறகு ஒரு ஆழமான ஓய்வு எடுத்த மாதிரி இருக்கும். அந்த பனி, பூக்களுடைய வாசம், சூரியனுடைய வெளிச்சம், வீசி போகிற காத்து, இது எதையும் நீ உணர்ந்திருக்க மாட்ட. ஆனா உன்னுடைய ஆழமான ஓய்வுல இருந்து எழுந்ததும் உன்னுடைய ஓய்வு தான் ரொம்ப சுகமா இருந்ததுன்னு சொல்லுவ. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாரு. நீ முழிப்போட இருந்திருந்தீன்னா அந்த காலை பனி உன்னை புத்துணர்ச்சி ஆக்கியிருக்கோம். சூரியனுடைய வெளிச்சத்தை அனுபவிச்சிருக்க முடியும். அந்த பூக்களுடைய வாசத்தை அனுபவிச்சிருக்க முடியும். சலசலன்னு வீசுற காத்து அந்த மரங்களுக்கு இடையில ஒரு சங்கீதத்தை உருவாக்கும். இது எல்லாத்தையும் நீ முழிப்போட அனுபவிக்கிறப்ப அது எப்பேற்பட்ட ஆனந்தமா இருக்கும்னு நினைச்சு பாரு. உன்னுடைய ஆழமான தூக்க நிலையில நீ எதை அனுபவிக்கிறியோ அதையே தான் புத்தரோ சிவனோ இல்ல மகாவீரோ விழிப்புணர்வோட இருக்கிறப்ப அனுபவிக்கிறாங்க. உன்னுடைய தூக்கத்தை கடந்து நீ முழிச்ச பிறகு ஒரு விதமான உணர்ச்சியை உன்னால உணர முடியும். அந்த சுகமான உணர்ச்சி எப்படிப்பட்டதுன்னு உன்னால வார்த்தையால சொல்ல முடியல. உன்னுடைய தூக்கம் எந்த அளவுக்கு ஆழமா இருக்குதுன்னா காலையில விடிஞ்சதும் ஒரு விதமான புத்துணர்ச்சியை கொண்டு வர. ஒருத்தவன் நைட்டு நல்லா தூங்கின பிறகு அவனுடைய முகத்துல ஒரு புத்தத்துவமான தெளிவு இருக்கும். முக்கியமா குழந்தைங்க எல்லாரையும் விட நல்லா ஆழமா தூங்குவாங்க. குழந்தைங்க வளர வளர அவங்களுடைய கவலைகளும் வளர்ந்துகிட்டே போகும். சின்ன குழந்தைங்களை காலையில எந்திரிக்கிறப்ப பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுடைய தூக்கம் களையறதுக்கு முன்னாடி அவங்களுடைய முகத்துல ஒரு புத்தத்துவமான புத்துணர்ச்சி இருக்கும். ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பேரானந்தமான அனுபவத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். உன்னுடைய ஆழ்ந்த தூக்கத்துல எல்லா கவலைகளும் மறைஞ்சு போயிருக்கும். ஆனா அந்த இடத்துல விவேகம் இருக்கிறது இல்ல. அதுவே அந்த துரிய நிலையில, அந்த சமாதியினுடைய நிலையில கவலைகள் இருக்காது. அதே நேரத்துல விவேகமும் இருக்கும். இந்த 3 நிலைகளையும் அனுபவிச்சு முன்னுக்கு வரவன் தான் ஒரு உண்மையான வீரன்னு சொல்ல முடியும். இந்த 3 நிலைகளையும் நீ கடந்து போகணும். ஆனா எந்த நிலை கூடயும் நீ கலந்துடக்கூடாது. இந்த 3 நிலைகளையும் தாண்டி போறவன் தன்னையே இது எல்லாத்தையும் விட்டு தனியா பாக்குறவன், அவன் தான் உண்மையான வீரன். இப்படி வீரத்தனமா இருக்கிறது தான் சிவமயமா இருக்கிறது. அப்பேற்பட்ட சமாதி நிலையை அடைஞ்சவங்கள தான் நம்ம மகாவீரன்னு சொல்ல முடியும். ஒரு மகாவீரனுக்கு அர்த்தம்
கௌரி சங்கர் மாதிரி ஒரு உச்சியான மலையை ஏறி சாதிக்கிறது இல்ல. ஒரு மலையே ஏறதுக்கான தைரியத்தை நீ உண்டாக்கி இருந்தாலும் அந்த மலையினுடைய உச்சி உன்னுடைய கடைசி இலக்கு இல்ல. அந்த நிலவுலயும் போய் காலை வச்சவனையும் நம்ம மகாவீரன்னு சொல்ல முடியாது. தைரியமான முயற்சியா இருந்திருக்கலாம், ஆனா அந்த நிலாவை போய் அடையிறது கடைசி இலக்கு இல்ல. எவன் ஒருத்தவன் தன்னுடைய ஆத்மாவை அனுபவிச்சுட்டானோ, தன்னுடைய உண்மையான இயல்பு தெரிஞ்சுக்கிட்டானோ, அவனை தான் நம்ம மகாவீரன்னு சொல்லணும். உன்னுடைய பெரும் ஆத்மானுடைய நிலையை அடையிற மாதிரி உச்சகட்டமான நிலை வேற எதுவுமே கிடையாது. அந்த பெரும் ஆத்மானுடைய நிலையை தாண்டி இன்னமும் கடந்து போகிறதுக்கு வேற எந்த பாதையும் மிஞ்சிருக்காது. இந்த கடைசி நிலையை அடையிறவனை தான் நம்ம மகாவீரன்னு சொல்லணும். இந்த கடைசி நிலையை அடையாத வரைக்கும் ஒரு மகாவீரனை ஏத்துக்க முடியாது. அந்த நிலவையும் போய் அடைஞ்ச பிறகு என்ன நடக்கும்னு நினைக்கிற? இன்னமும் உன்னுடைய தேடலோட பயணத்தை வளர்த்துக்கிட்டே போக தான் நினைப்ப. அடுத்ததா செவ்வாய் கிரகத்தை நோக்கி ஓடுவ. அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் கிரகத்தையும் நீ அடைஞ்சிருவ. இங்க முழு பிரபஞ்சமே பரவி திறந்து கிடக்குது. எவன் ஒருத்தவன் கடந்து போகிறதுக்கு வேற எந்த நிலைகளும் இல்லாம அந்த கடைசி எல்லை வரைக்கும் போய் அடைஞ்சிட்டானோ அவனை மட்டுமே தான் நம்ம ஒரு மகா வீரனாவே சொல்ல முடியும். எதுக்காக நம்ம ஒரு மகா வீரன்னு சொல்லணும்? ஏன்னா அவனை மாதிரி ஒரு மிகப்பெரிய தைரியசாலி வேற யாருமே கிடையாது. தன்னுடைய சுயத்தை பத்தியே தெரிஞ்சுக்க முயற்சி பண்றவன் மாதிரி ஒரு தைரியசாலி வேற யாருமே கிடையாது. அதை விட கஷ்டமான பயிற்சியுமே வேற எதுவுமே கிடையாது. இந்த பயிற்சியில நீ எதிர்கொள்ற கஷ்டங்களை மாதிரி வேற எந்த பயணத்திலையும் கிடையாது. இந்த நிலையை அடையறதுக்கு நீ எந்த அளவுக்கு தவம் இருக்க வேண்டியது இருக்குன்னா வேற எந்த நிலையை அடையறதுக்கும் நீ இந்த அளவுக்கு தவம் செஞ்சிருக்க மாட்ட. தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான பயணம் இருக்கிறதுலே கஷ்டமானது. ஒரு கூர்வான கத்தி மேல நடக்கிற மாதிரி. அதனாலேயே நீ தன்னை பத்தி தெரிஞ்சுக்காம இந்த சமுதாயத்துல நீ இங்கேயும் அங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்கிற. ஆத்மாவை பத்தி நீ எவ்வளவுதான் ஞானம் சேகரிச்சாலும் அதை அடையறதுக்கான தைரியம் உனக்குள்ள வரமாட்டேங்குது. கஷ்டமா இருக்கும்ன்ற பயம் உனக்குள்ள புகுந்துருது. அந்த பயம் உன்னை இறுக்கி பிடிச்சிக்குது. எல்லாத்தை விட கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த பாதையில நீ தனியா தான் போய் ஆகணும். இந்த உலகத்துல நீ எல்லா இடத்துக்கும் நீ யார வேணா உன் கூட கூட்டிட்டு போகலாம். இந்த ஒரு இடத்துக்கு நீ தனியா தான் போய் ஆகணும். உன்னுடைய மனைவியும் உன் கூட இருக்காது, உன்னுடைய நண்பனும் உன் கூட இருக்க மாட்டான், இல்ல எந்த சொந்தக்காரனும் உன் கூட இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய குருவும் உன் கூட இருக்க மாட்டாரு. அவரால் திசையை மட்டும்தான் காமிக்க முடியும். புத்தரும் உனக்கு திசைகளை மட்டும்தான் காமிக்கிறாரு. நீ தான் அந்த திசையை நோக்கி போகணும். ஆனா நீ தனியா இருக்கிறதுல பயப்படுற. உன்னை சுத்தி பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்துல பலவிதமான கனவுகளும் இருக்கு. அதுல சில கனவுகள் ரொம்பவும் சுவாரஸ்யமாவும் இருக்கு. அதுல உன்னுடைய ரசனைகளும் கலந்துருக்கு. இது எல்லாத்தையும் கலைச்சி உன்னுடைய எல்லா கனவுகளையும் உடைச்சி தன்னுடைய உண்மையை தேடி யாத்திரைக்கு கிளம்புறது ரொம்ப கொஞ்சம் பேரு தான். அதுலயும் பாதி பேரு பாதி வழியே திரும்பி போயிடுவாங்க. 1,00,000 பேர் கிளம்பி போற யாத்திரையில ஒருத்தவனால மட்டும்தான் இலக்க போய் அடைய முடியுது. அதனாலதான் அந்த நிலைய நம்ம வீரேஷ்னு சொல்றோம். இந்த 3 நிலைகளையும் கடந்து மறைஞ்சிருக்கிற அந்த 4வது நிலை தான் உனக்குள்ள இருக்கிற உயர்ந்த நிலை. அந்த நிலையை தான் நீ போய் அடையணும். இந்த நிலையை போய் அடையறதுக்கான வழி எப்படி இருக்கும்னா, நீ முழிப்போட இருக்கிறப்பவே நீ இன்னமும் விழிப்புணர்வோட இருக்கணும். இப்போ உன்னுடைய விழிப்புணர்வுடைய விளக்கு விட்டு விட்டு தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால நீ விழிப்புணர்வோட ஒரு தீப்பந்தமா மாறணும். இந்த தீப்பந்தத்தோட தான் நீ உன்னுடைய கனவுக்குள்ள நுழையணும். அதுக்கப்புறம் உன்னுடைய கனவுலையும் உன்னுடைய விழிப்புணர்வு தீப்பந்தம் மாதிரி எரியணும். அப்பதான் உன்னுடைய கனவுகளும் எரிஞ்சு சாம்பலாகும். உன்னுடைய கனவுல உன்னுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு பிரகாசமா எரியணும்னா அந்த விழிப்புணர்வோட வெளிச்சம் அந்த ஆழமான தூக்கத்திலையும் போய் சேரணும். என்னைக்கு உன்னுடைய ஆழமான தூக்கத்திலையும் உன்னுடைய விழிப்புணர்வோட வெளிச்சத்தோட இருக்கிறியோ அன்னில இருந்தே நீ தைரியமா இருக்கிறத தொடங்கிட்ட. ஒரு வீரனா இருக்க தொடங்கிட்ட. உன்னுடைய கோவிலுக்கு நீ முதல் முறையா அறிமுகமாகிற. தீர்வே இல்லாத ஒரு பேரானந்தமான நிலையா இருக்கும். ஆனா இதுக்கு இடையில இருக்கிற பாதைய நீ கடந்துதான் போய் ஆகணும். அதுக்கு என்ன விலையோ அது நீ கொடுத்துதான் ஆகணும். எந்த அளவுக்கு நீ பேரானந்தத்தை அனுபவிக்கணுமோ அந்த அளவுக்கு நீ விலைய கொடுத்தாகணும். இதை விட மலிவான வழி வேற எதுவுமே கிடையாது. நிறைய பேரு
இந்த அனுபவம் சுலபமா கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல குறுக்கு வழிகளை தேடிட்டு இருக்கிறாங்க. அதை பூர்த்தி பண்ணவும் பல போலியான குருக்களும் இருக்கிறாங்க. மூட நம்பிக்கையான விஷயங்களை சொல்லி அவங்கள ஒரு மயக்கத்திலே வச்சிருப்பாங்க. கையில கயிறு கட்ட சொல்லுவாங்க, தானம் பண்ண சொல்லுவாங்க, கோவில் கட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ப சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப மலிவான விஷயங்கள். இந்த மாதிரி மூட நம்பிக்கையான விஷயங்களை பண்றதுனால உனக்கு எதுக்குமே தீர்வு கிடைக்காது. உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு தான் இருப்ப. நீ சுயமா அந்த பயணத்துல இறங்கினாதான் தெரியும். இன்னும் பல பேரு இன்னமும் பலவிதமான குறுக்கு வழிகளை கண்டுபிடிக்கிறான். சில பேரு கஞ்சாவை அடிச்சுட்டே சமாதியினுடைய நிலையில இருக்கிறன்னு நினைச்சுப்பான். பாங்கு பாலை குடிச்சதும் ஞானம் ஊதியம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுப்பான். ஆயிரக்கணக்கான சாது சன்னியாசிங்க இப்படிதான் சுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மேற்குல இதோடைய பயன்பாடு இன்னமும் தீவிரமாயிடுச்சு. மாரிஜுவானா, ஹஷிஷ் மாதிரி இன்னமும் தரமான கஞ்சா வகைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம LSD மாதிரி ரசாயன போதைகளும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஒரே சொட்டுலயே நீ அந்த சமாதி நிலையை அடைஞ்சிருவ. உடனடியா காஃபி தயாரிக்கிற மாதிரி உடனடியா நீ சமாதி நிலையை அடையலாம். ஒரு மாத்திரையோட போதையில அந்த ஞானத்தை அடையிறது அந்த அளவுக்கு சுலபமா இருந்திருந்தா இந்நேரம் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த சமாதி நிலையை அடைஞ்சிருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நிலையை அடையிறது அந்த அளவுக்கு சுலபம் கிடையாது. ஆனா நம்மளுடைய மனசு எப்பவுமே ஒரு சுலபமான வழியை தான் தேடிக்கிட்டே இருக்கும். நீ இருக்கிற இடத்துல இருந்தே அந்த மோட்ச நிலையை அடையணும்னு நினைக்கிற. இடையில இருக்கிறவனுடைய பாதைய தவிர்க்கவே முடியாது. அந்த பாதையை நீ கடந்து போகிறப்பதான் அந்த மோட்ச நிலையை நீ அடைய முடியும். உன்னுடைய பாதையை நீ கடந்து போறது ஒரு பயணம் மட்டும் இல்ல, உன்னுடைய வளர்ச்சியும் தான். எல்லாரும் இந்த பாதைய ஒரு வெளிப்புறமான பயணமா நினைச்சுக்கிறாங்க. லண்டன்ல பிளைட் ஏறி நேரா டெல்லியில வந்து இறங்குற மாதிரி இடியில இருக்கிற தூரம் உனக்கு தெரியறதே இல்ல. ஆனா லண்டன்ல ஏறுற அதே மனுஷன்தான் டெல்லியிலயும் வந்து இறங்குவான். நீ பிளைட் ஏறி வர்றதுனால எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்காது. அந்த தூரமான பயணம் தான் சுலபமாச்சு. அதனால நேரடியா கடந்து போறதுக்கான கஷ்டம் அவனுக்கு தெரியாது. இது மேலோட்டமான உன்னுடைய உடலை சார்ந்த பயணம். ஆனா நீ இருக்கிற இடத்துல இருந்தே அந்த மோட்ச நிலைய போய் சேர்றதுக்கு எந்தவித விமானமும் கிடையாது. அந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்றவங்க உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பயணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி இல்ல. உன்னுடைய இருக்கிற வாழ்க்கை நிலையில இருந்து இன்னொரு வாழ்க்கை நிலையை போய் அடையிறது தான். அதை நீ நேரடியா கடந்து போகிறப்பதான் அதோடைய கஷ்டம் தெரியும். அந்த வழிதான் உனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும், இன்னமும் வளர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அந்த வழி தவிர்க்க முடியாதது. இந்த வழியை அனுபவிக்காம யாராலையும் அந்த நிலையை அடைய முடியாது. இதை தவிர்க்கிறதுக்காக நீ வேற குறுக்கு வழிகளை தேட முயற்சி பண்ணா அது உன்னை நீயே ஏமாத்திக்கிற மாதிரி. மேற்குல நிறைய பேர் இந்த நிலையை அடையறதுக்காக பல குறுக்கு விதமான பாதைகளை தேடிட்டு இருக்கிறாங்க. அதனாலேயே மகேஷ் யோகி மாதிரி ஆட்கள் சொல்லி கொடுக்கிற முறைகள் ரொம்பவும் பிரபலமா இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் அவர் சொல்லி கொடுக்கிற பயிற்சி ஜெட்டு வேகத்துல இருக்கும்னு அவர் சொல்லிக்கிறாரு. அவர் சொல்லி கொடுக்கிற முறை எப்படி இருக்குன்னா, அவர் சொல்லி கொடுக்கிற விஷயத்த தினமும் 1/4 மணி நேரம் செஞ்சிட்டீங்கன்னா வேற எதுவுமே செய்யாம நேரா அந்த நிலையை போய் அடைஞ்சிருவீங்கன்னு சொல்றாரு. உன்னுடைய வாழ்க்கை முறையை மாத்த தேவையில்ல, உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாத்த தேவையில்ல, நீ எதையும் இழக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த வலியும் இல்லை, கஷ்டமும் இல்லை. 1/4 மணி நேரம் உட்காந்து அவர் சொல்லி கொடுக்கிற மந்திரத்தை மட்டுமே ஜபிச்சா போதும்னு சொல்றாரு. அவர் சொல்லி கொடுக்கிற மந்திரத்துல தான் எல்லாமே இருக்குன்னு சொல்றாரு. மந்திரங்கள் விலை மதிப்புள்ளது. அதனால மந்திரங்கள் மட்டுமே எல்லாமே கிடையாது. மந்திரங்களை ஜபிக்கிறதுனால உன்னுடைய கனவுகளை உடைக்க முடியும், உன்னுடைய உண்மையை அடைய முடியாது. கனவுகளை உடைக்கிறது உன்னுடைய உண்மையை அடையறதுக்கான பயணத்துல ஒரு பகுதி தான். மந்திரங்களை மட்டுமே ஜபிச்சு எல்லாத்தையும் அடையணும்னு நினைக்கிறவங்க தன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி. இன்னமும் சரியா புரிஞ்சுக்காதவங்க, இந்த புரிதலே இல்லாதவங்களுக்கு அந்த அடைதல் ரொம்ப தூரம். கடந்து போக வேண்டிய பாதை ரொம்பவும் கடுமையானது.
இந்த கடுமைத்தனத்தை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பெரும் அளவான முயற்சி செய்யறதுக்கான ஊக்கம் வேணும், உறுதியான எண்ணம் வேணும். உன்னை நீயே முழுசா இழக்கிறதுக்காக தயாரா இருக்கணும். உன்னை நீயே முழுசா இழக்க தயாரா இருந்தா மட்டும்தான் அந்த மோட்ச நிலையை உன்னால அடைய முடியும். வேற எந்த விதமா முயற்சி செஞ்சாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது. உன்னை நீயே முழுசா விட்டு கொடுத்தாகணும். என்னுடைய இந்த சொற்பொழிவை கடைசி வரைக்கும் கவனமா கேட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேர்மையான முயற்சி. எனக்கு தெரிஞ்ச ஞானத்துல இருந்தும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் இருந்தும் இதை நான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன். உணர்வுகளையும் அனுபவங்களையும் யாராலையும் முழுசா மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது. அதனால நீங்க கேட்கிற வார்த்தைகளிலேயே மாட்டிக்காதீங்க. உங்க சுய அனுபவத்திலிருந்து இதை தெரிஞ்சுக்க பாருங்க. சிவசூத்திரங்களை பத்தியான ஓஷோட சொற்பொழிவுகள் இங்கேயே முடியறதில்ல. இதோடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் இருக்கு. என்னுடைய இந்த படைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய விருப்பத்தையும் தெரிய வைங்க. மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க.